ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு இந்தியா vs இங்கிலாந்து T20 மேட்ச் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ மேட்ச் ரிவ்யூக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான பைமோட் பற்றி பார்த்துடலாம். பைமோட் ஒரு ஷாப்பிங் ஆன்லைன் வெப்சைட். ஸோ இது ஒரு க்ரோசரிஸ் வெப்சைட். நமக்கு என்னென்ன க்ரோசரிஸ் வீட்டுக்கு வேணுமோ அதெல்லாம் நம்ம ஆர்டர் போட்டோம்னா நமக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. இதில் அதர் காமர்ஸ் வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்ப பைமோட்டில் கம்மியாக இருக்கும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற க்ரோசரி ஐட்டம்ஸ் மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம மேட்ச் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்தியா டாஸ் ஜெயித்தாங்க. தேர்ட் டைம் சூரியகுமார் யாதவ் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் தான் சூஸ் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சும் நம்ம சேஸ் பண்ணி தான் ஜெயித்தோம். ஸோ அதே மாதிரி தான் இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இந்தியா பவுலிங் போட்டாங்க. மெயின் சேஞ்சாக முகமது ஷமி வந்திருந்தார், ஹர்ஷ்தீப் சிங்க்கு பதிலாக. ஸோ அதை எதுக்கு மாற்றினாங்கன்னு தெரில. பிகாஸ் ஹர்ஷ்தீப் சிங் இருந்த ஃபார்முக்கு நல்ல விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். அவரோட பிளேஸில் வந்த ஷமினால் விக்கெட் எடுக்க முடியல. ஹர்திக் பாண்டியா ஹர்ஷ்தீப் சிங்க்கு பதிலாக ஒரு நல்ல ஸ்டார்ட்டு தந்தார். ஃபிலிப் சால்ட்டோட விக்கெட் அவர் தான் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டவுன் வந்த ஜாஸ் பட்லரும் ஓப்பனிங் டக்கெட்டும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பே இங்கிலாந்துக்கு செட் பண்ணாங்கன்னே சொல்லணும். கிட்டத்தட்ட 80 ரன் பார்ட்னர்ஷிப்பாட்ட 2 பேரும் செட் பண்ணி மேட்ச்சை கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேயே இங்கிலாந்து பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. மெயினாக பார்த்திங்கன்னா டக்கட்டும் பட்லரும் தான் மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாண்டோட ஒரு கொலாப்ஸ் இருந்தது. பிகாஸ் வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங், அப்புறம் அக்சர் பட்டேலோட பவுலிங், இது செமையாக இங்கிலாண்டை மறுபடியும் பேக் ஃபுட்டுக்கு புஷ் பண்ணாங்க இந்தியன் பவுலர்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இங்கிலாண்டு மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி 5 ஃபார் எடுத்திருப்பார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவரோட T20யில் செகண்ட் 5 ஃபார். ஸோ அக்சர் பட்டேலாக அவருக்கு ஒரு செகண்டரி பவுலராக ஹெல்ப் பண்ணதுனால இங்கிலாண்டோட மிடில் பேட்டர்ஸ் ரொம்பவுமே லூஸ் பண்ணாங்க. ஸோ 87 ஃபார் 1 சம்திங்லேருந்து 128 ஃபார் 5ன்னு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டன் மட்டும் ஒரு ப்ரில்லியன்ட் இன்னிங்ஸ், ஒரு சிங்கிள் ஹேண்டடாக ஒரு 40 ரன் அடித்து டார்கெட் ஒரு 140 150 வரும்னு இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 171க்கு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இவர் பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடி அந்த இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ 172 ரன் இந்தியா சேஸ் பண்ணோம். ஸோ இந்தியா இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம பேட்டிங் இருக்குதுன்னு சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. நம்மளோட ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு தான் நினச்சாங்க எல்லா ஃபேன்ஸும். பட் ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சனுக்கு எகைன் ஒரு ஏமாற்றம்னு சொல்லணும். அவர் இதே மாதிரியே ஜோப்ரா ஆர்ச்சர்கிட்ட 3ஆவது டைம் அவுட் ஆகுறாரு இந்த T20 சீரீஸில். அவரோட பேட் ஃபார்ம் கண்டினியூ ஆகுது. அடுத்து அபிஷேக் சர்மா சொல்லவே வேணாம். அவர் ஃபுல்லாக அட்டாக்கிங் மோடு போனார். ஸோ ஒரு 2 பவுண்ட்ரி அடித்ததுக்கப்புறம் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு. ஸோ 2 விக்கெட் பவர் பிளேயில் போனதுக்கப்புறம் சூர்யாவும் திலக்கு வராங்க. ஸோ சூர்யா திலக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் தராங்க. ஒரு 4-5 பாலில் ஒரு 10 to 15 ரன்ஸ், ஒரு 2-3 பவுண்ட்ரி ஸ்கோர் பண்ணுறாங்க. ஓகே, இந்தியா இங்கேருந்து நல்லா புஷ்பேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா எகெயின் சூர்யாவோட விக்கெட் போகுது. சூர்யா எகெயின் அவரோட ஃபேவரட் ஷாட்டுக்கு போகிறப்ப கரெக்டாக எட்ஜ் வாங்கி செம ஹைட்டாக போயிடுது. ஸோ ஃபிலிப் சால்ட்டு கீப்பர் பிடிச்சி போட்டுறாரு கேட்சை. அடுத்து நம்ம திலக் வர்மாவும் அதில் ரஷீட் ஒரு செம பால் போட்டு அவுட் பண்ணிடுவார். ஸோ அடுத்தது கடைசி பட்சமாக பார்த்தா ஹர்திக் பாண்டியா தான் நம்ம டீமில் இருக்கார். ஸோ அவர் சோலோவாக புஷ் பண்ண பார்ப்பார். பிகாஸ் ஒன்னொரு பக்கம் ரன் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்னொரு சைடு பேட்டர்ஸ்னால் புஷ் பண்ணி ரன் ஸ்கோர் பண்ண முடியல. எஸ்பெஷலி வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், இவங்க 2 பேர்னாலே ஒரு பக்கம் விக்கெட்டும் போகக்கூடாது, இன்னொரு பக்கம் ரன்னும் வரணும்னா அவங்களால ஸ்கோர் பண்ணவும் முடியல. ஸ்கோர் போர்டையும் டிக்கிங் பண்ண முடியல, பவுண்ட்ரிஸ் அடிக்க முடியல. ஸோ இதனால் ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆகிறாரு, அக்சர் பட்டேல் அவுட் ஆகிறாரு. ஸோ அப்படியே 30 பால்ஸ் 90 ரன்ஸ் போகுது. ஸோ கடைசி பட்சமாக பார்த்திங்கன்னா இந்தியா கடைசியில் ஹர்திக் பாண்டியா மட்டும் இருந்தாங்க. ஜுரல் எதுக்கு லாஸ்ட் அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. அவர் 8th வந்தார். 8th அவரால் பேட்டிங்கும் பண்ண முடியல கரெக்டாக. ஸோ ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட்டும் ப்ரெஷர்னால் அவுட் ஆகிறாரு. அடுத்து ஷமி ஒரு பவுண்ட்ரிஸ் அடிச்சிருப்பார். அதனால் என்ன யூஸு, ஒரு யூஸும் இல்லை. மறுபடியும் ஜுரல் ஒரு ஷாட் ஆட போய் அவர் கடைசியில் அவுட் ஆயிடுவார். ஆனால் இதோட இங்கிலாண்டோட ஒரு நல்ல கம்பேக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் 3வது T20 சீரியஸ்
அவங்க இப்போ 3 T20 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி தான். அவர் ஒரு 5 எடுத்து செகண்ட் டைம் இது இந்தியா தோக்குங்கிறது ஒரு கவலையான விஷயந்தான். பட் இங்கிலாண்டுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இங்கே ஒரு நல்ல கிரிக்கெட் ஆல்ரவுண்ட் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. தேங்க்யூ கைஸ். நம்ம அடுத்த மேட்ச் ரிவ்யூவோட பார்க்கலாம். பை.